வணக்கம் மக்களே, இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட டே 48 ரிவ்யூ, சாட்டர்டே எபிசோட் ரிவ்யூ. இன்றைக்கி எபிசோட் இன்றைக்கி ரிவ்யூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இவ்வளோ நாள் நம்ம எல்லா வீக்கெண்ட் எபிசோட்லையும் நம்ம ரிவ்யூவில் சொன்னது என்னென்னா, விஜய் சேதுபதி அவர் வீட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனைகளையோ அங்கே நடக்கிற இஷ்யூஸையோ அவர் அட்ரஸ் பண்ணுறதில்ல. அவர் மேலோட்டமாக ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னா அதை மட்டும் அட்ரஸ் பண்ணிட்டு போயிடுறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்றைக்கி முதல் முறையாக 7வது வாரம் அந்த சாட்டர்டே எபிசோடில் அவர் முதல் முறையாக அவர் வீட்டில் நடந்த பிரச்சனைகளை பற்றி எடுத்து பேசினார். அது என்ன பிரச்சனை, அதுக்கு யார் காரணம்னு சொல்லி 2 சைடும் நல்லா விசாரித்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணார். அது ரொம்ப கரெக்டாக இந்த வாட்டி தான் முதல் முறையாக அவர் ஹேண்டில் பண்ணார். அது கொஞ்சம் அதை பற்றி தான் பேச போகிறோம். அப்புறம் வீட்டில் இந்த டாஸ்க்குன்ற பேரில் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களே மஞ்சரியும் சாச்சடம், அதையும் விஜய் சேதுபதி கேள்வி கேட்டார். அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எபிசோட் பற்றியும் உங்களுக்கு தோன்ற கமெண்ட்ஸு ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் கமெண்ட்ஸாக கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ஸாக கொடுங்க. அண்ட் உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அண்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இன்றைக்கி எபிசோடு ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி அவர் இன்றைக்கி எபிசோடு முதல் முறையாக அவர் இருக்கிற வீட்டில் அந்த பிரச்சனைகள்லாம் அட்ரஸ் பண்ணி எடுத்தார். ஆக்சுவலாக நம்ம இதை தான் நம்ம இவ்வளோ நாளாக நம்ம ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஹோஸ்ட்டாக நீங்கள் அதை பண்ணணும்னு நம்ம சொல்லிட்டுருந்தோம். அதை நீங்கள் ரொம்ப கரெக்டாக பண்ணார். இன்றைக்கி தான் வீட்டில் இந்த வாரம் ஃபுல்லாக நடந்த முக்கியமான பிரச்சனைகள் என்ன, எதனால் இந்த இஷ்யூஸ் சொல்லி அது கரெக்டாக 2 சைடுமே கரெக்டாக கேட்டார். அந்த விஷயங்கள் பற்றி நம்ம இன்றைக்கி மெயினாக பேச போகிறோம். அதில் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு அந்த விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்ட் ஆகணும்னா விஜய் சேதுபதி ஃபஸ்ட்டு என்னென்னா ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கேட்குறாரு. இந்த மாதிரி நம்ம இந்த மற்ற சீசனை விட இந்த சீசனில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஸ்பெஷலாக என்ன இருக்குது, நீங்கள் எவ்வளோ சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அந்த கேள்விக்கு யாருமே கரெக்டாக பதில் சொல்லலை. ஆக்சுவலாக இவர் என்னமோ ட்ரை பண்ணி கேட்குறாரு. யாருமே அது கரெக்டாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பதில் சொல்லலை. ஏன்னா யாருக்குமே இந்த சீசனில் அவங்க ஸ்பெஷலாக என்ன பண்ணாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணாங்க, சுவாரஸ்யமாக பண்ணாங்கன்றது அவங்க சொல்கிறதுக்கு கண்டென்ட்டே அங்கே இல்லை. அதான் பாயிண்ட். ஏன்னா இவங்க ஒரு நாளும் இவங்க கேம் எப்படி ஆடுறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். இவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுன்னு, வன்மத்தை கக்கின்னு, 2 பேர் தொட்டதுக்கெலாம் பிரச்சனை பண்ணிங்க, ஒரு வார்த்தைக்கு பிரச்சனை பண்ணிக்கின்னு, டாஸ்க்லேயும் பெரிய சீரியஸ்னஸ் இல்லாமல் என்னத்தையும் பண்ணிக்கின்னு, வன்மம் எல்லாருமே எரிச்சல் மட்டும் கொட்டிகிட்ருக்காங்க. ஈகோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் வச்சுட்ருக்காங்கனால அவங்களால இந்த சீசனில் அவங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்கன்றது யாராலையுமே சொல்ல முடியல. ஆனால் ஒருத்தராக எப்பா சாமி என்னென்ன கதை விட்றாங்க இவங்கெல்லாம். தீபக் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வீட்டில் வன்மமே இல்லையா. அதாவது 7 சீசனில் எல்லா சீசன்லையும் பயங்கர வன்மம் இருந்துச்சான். இந்த சீசனில் மட்டும்தான் வன்மமே இல்லையா. உங்கள் வீடே வன்மம் பிடிச்ச வீடாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் எவ்வளோ கேட்குறது எவ்வளோ காமெடியாக இருக்குது. வன்மம் இல்லைன்னு மொத்த வீடுமே மொத்த டாஸ்க்குமே ஒரு நாளுமே வன்மத்தை ஒருத்தரும் கொட்டிக்கின்னு வன்மம் இல்லையா. ஆனந்தி எதுன்னு தான் சொல்கிறாங்கன்னா, மற்ற சீசன்லாம் பயங்கர டாக்ஸிக், இந்த சீசன் மட்டும் தான் டாக்ஸிக்கே இல்லாமல் இருந்துதான். கேட்கறதுக்கே சிரிப்பாக இருக்குது. டாக்ஸிக் இல்லாத சீசனாக இது. டாக்ஸிக் பவர் 10ன்னு கூட வைக்கலாம். அவ்வளோ டாக்ஸிக் இருக்குது இந்த சீசனில். ஃபுல்லாக டாக்ஸிக்கை மட்டும் கொட்டிக்கின்னு ஒரு கடுப்பு எரிச்சல் வன்மத்தை மட்டும் கொட்டின்னு இருக்கிற சீசனாக இருக்குது. சிவா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அவர் நிறைய பாத்திரத்தை கழுவினாராம், அப்புறம் நல்லா சாப்பிட்டாராம். ஓ, இந்த சீசனு நீங்கள் எதாவது சுவாரஸ்யமாக பண்ணிங்களா என்னன்னு சொல்லி கேட்டால் என்னத்தை சொல்கிறது. ஓப்பனாக ஒத்துக்கோங்க, இந்த சீசன் நாங்கள் ஒன்றும் பண்ணல சார், இதுக்கப்புறம் தான் பண்ணணுன்னு சொல்லி ஒத்துக்கோங்க. இல்லை இதில் சார் இந்த மாதிரி இந்த டாஸ்க் எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம், இந்த வாட்டி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்னு வர டாஸ்க் இருக்குது, அது கொஞ்சம் நல்லா பண்ணோம், அது இந்த சீசனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த கோடு போட்டதுனால இந்த 2 வீடு பண்ணதுனால இந்த பெட்ரூமில் இந்த ஒரு பெட்ரூம்காக அவங்க ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டாஸ்க்கெல்லாம் பண்ண முடியாது. ஸ்டோர் ரூம் போக முடியாது, கன்ஃபெஷன் ரூம் வர முடியாது, லிவிங் ஏரியா வர முடியாது, கிச்சனுக்கு போக முடியாது, இந்த ஹாலுக்கு வர முடியாது, லிவிங் ரூம் வர முடியாது. அப்படி 1008 இருக்குது சார், இதெல்லாம் பண்ணோன்னு சொல்லலாம். அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்து சொல்லலாம். அதை விட்டு நல்லா பாத்திரம் கழுவணும், சாப்பிட்டோம் அப்படின்றாரு. அதாவது விஜய் சேதுபதி கிட்ட இவங்களாம் கதாபாத்திரமாக போகணும்னு சொன்னாங்கன்னா எல்லாம் பாத்திரம் கழுவுறதுக்கு போயிருக்காங்க அப்படின்றாரு. ஏன்னா அந்தளவு மொக்கையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் முத்து மட்டும் தான் ஓரளவு கொஞ்சம் கரெக்டாக சொன்னார். ஆனால் அவர் உள்ளதை உள்ளபடி சொன்னார். அதாவது நாங்கள்லாம் வேஸ்ட்டு, ரொம்ப மொக்கையாக தான் பண்ணோம். அண்டு இங்கே தனித்தனியாக இருப்பாங்கன்னு பேர், இங்கே அவனே தனித்தனியாக இருக்கான்னு சொல்லி சொன்னார். அப்புறம் இங்கே எல்லாருமே மற்றவங்களை பற்றி பின்னாடி பேசுவாங்க, அவனுக்குள்ளேயே தனியாக பின்னாடி பேசிக்கிறான்னு சொல்லி அவர் என்ன சொன்னார்னா, இந்த சீசன் ரொம்ப ஒரு மாதிரி கரெக்டாக இல்லைன்றதை அவர் சொல்கிற ஸ்டைல் கேட்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கேட்குற அவரோட ஸ்டைலில் அவர் சொன்னார். அதாவது இந்த மாதிரி இந்த சீசன் எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு பெருசாக அதாவது ஒரு 18 பேர் 10 பேர் 20 பேர் இருப்பாங்க. பட் ஆனால் இங்கே ஒருத்தருக்குள்ளேயும் 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுலாம் அதான் உண்மை. அதாவது ரொம்ப
ஒரு கேம் ஆடுறது, டாஸ்க் ஆடுறது அப்படின்றத தவிர மற்ற எல்லாத்தையுமே பண்ணுறோம். சும்மா சண்டை, சச்சரவு, வன்மம், டாக்ஸிக்கு, இவன் அவனை சொல்கிறது, இவன் பேசினா தப்பு, அதை பேசினா தப்புன்னு தான் பண்ணிகிட்ருக்கோன்றது தெளிவாக சொன்னார். அது மட்டும் தான் சீசன் நடந்திருக்கு. பட் மற்றவங்க யாருக்குமே எதுவுமே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜாக்லினும் ஏதோ வந்து இந்த மாதிரி இது சரியில்லை சார், அது சரியில்லைன்னு சொன்னாங்க. பட் எல்லாருமே என்னென்னா பூசி முழுகிறாங்க தான். ஏன்னா அவங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களே அவங்க வந்து கேவலமாக சொல்லிக்க முடியாது, இல்லை அவங்களே அவங்களை பெருமையாக சொல்லிக்க முடியாது. அதுவும் விஜய் சேதுபதி வந்தவொடனே என்னென்னா ஆடியன்ஸ் எல்லாருமே கைத்தட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். வந்தவொடனே விஜய் சேதுபதி வந்தவொடனே என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆடியன்ஸ் எல்லாருமே கைத்தட்டணும், எந்த கண்டெஸ்டன் வந்தாலும் கைத்தட்டணும் அப்படின்ட்டாரு. அதனால் எல்லாருமே கைத்தட்டினுங்க, யார் இருந்தாலும் கைத்தட்டுறாங்க. யார் இருந்தாலும் கைத்தட்டுறதுனால என்னென்னா வந்து ஆடியன்ஸுக்கு வந்து அது வந்து ஒரு ஜாலியாக இருந்துச்சு, கேட்குற கண்டெஸ்ட்டுக்கும் ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே ரோஸ்ட் பண்ணுறாங்க, மொக்கம் பண்ணுறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க தெரிஞ்சாலும் அவங்க வந்து ஓகே நம்மளை பாராட்டுறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக என்னென்னா இந்த சீசன் வந்து எவ்வளோ கேவலமாகன்னு தெரியும். அதனால தான் இவங்கெல்லாம் சொல்லி முடிச்சோன்னு விஜய் சேதுபதி கேட்குறாரு ஆடியன்ஸ் கிட்ட, இவங்களாம் இவ்வளோ தூரம் சொன்னாங்களே, எல்லாம் உண்மையாக அவங்க கேட்கும்போது எப்படின்னா எல்லாருமே வந்து காமெடியாக இருந்துச்சு, சிரிப்பாக தான் வச்சுருந்தாங்க. அதான் உண்மை. இந்த சீசன் எவ்வளோ மொக்கையாக போயிட்டுருக்குன்னு விஜய் சேதுபதிக்கு தெரியும், பிக் பாஸுக்கு தெரியும், கண்டஸ்டன்ஸுக்கு தெரியும், ஆடியன்ஸுக்கு தெரியும், ரிவ்யூவர்ஸுக்கு தெரியும், எல்லாருமே தெரியும். பட்டு அவங்க வந்து அது ஏதோ ஒன்றுமே இல்லாத மாதிரி பேசுகிறாங்கன்னா கேமராவில் காட்டுறாங்க. சாட்டர்டே எபிசோடு விஜய் சேதுபதி கேட்குற போது அப்படி தான் சொல்லி ஆகணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக அது நீங்கள் அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக உண்மையாக இல்லை சார் கேவலமாக இருக்குன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா காசு வாங்கி உட்காந்துருக்கீங்க, நிறைய பேர் பார்க்குறாங்கனால நீங்கள் என்ன சொல்லலாம், இல்லை சார் நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் பெட்டராக பண்ணோம், பட் இந்தந்த விஷயங்கள் பெட்டராக இருந்துச்சு, பட் பல விஷயங்கள் பெட்டராக பண்ணணும் நீங்கள் சொல்லலாம் சொல்ல. ஸோ அது பேசினார். அதுக்கப்புறம் என்னென்னா இன்றைக்கி மெயினாக என்னென்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே எபிசோடில் நடந்த ஒரு விஷயம்னா இந்த மெயினாக வந்து இந்த இது தான், இந்த டாஸ்க்குன்ற பேரில் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களே அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாகவே ஆக்சுவலாக மெயினாக இருந்தது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து மஞ்சரி வந்து முத்து கொடுத்த டாஸ்க், அந்த பர்பி அப்படின்னு கொடுக்குற டாஸ்க், அதை பற்றி தான் பேசினாங்க. ஆக்சுவலாக என்னென்னா மஞ்சரி அவர் விஜய் சேதுபதி கேள்வி கேட்குறாரு. மஞ்சரி பண்ணது வந்து கரெக்டாக தப்பான்னு கேட்கும்போது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே தப்புன்னு தான் சொல்கிறாங்க. அண்டு முத்துவையும் அவங்க கேள்வி கேட்குறாரு, அப்புறம் மஞ்சரியும் கேள்வி கேட்குறாரு. ஆனால் என்னென்னா மஞ்சரி வந்து என்னென்னா அவங்க பண்ணது வந்து கடைசி வரைக்கும் அவங்க வந்து பண்ணது தப்புன்னு அவங்க ஒத்துக்கலை. அது ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரியும் தெரில. அவங்க வந்து என்னென்னா அந்த ஒரு 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 பர்டிகுலர் செட்டு, ஒரு பர்பின்றது அது வந்து 5 இல்லை 6 7 8 பண்ணலாம், இல்லை 10 பண்ணலாம் ஒரு செட்டில். அந்த மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் கேப்பில் பண்ணலாம். அதில் 3 பண்ணலாம் 30 செகண்ட்ஸில் ஒரு 10, அப்புறம் இப்போ ஒரு 10 பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கேப் விட்டு ஒரு 10-20 செகண்ட்ஸ் கேப் விட்டு 10, அந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கில் பண்ணலாம். அதை அவங்க வந்து ஒரே செட்டில் 30 பண்ணோம், 3 செட்டு பண்ணோம், இந்த மாதிரி நிறைய பண்ணணும் போது ரொம்ப ஒரே செட்டில் 3 வாட்டி 30 பண்ணோம், அந்த மாதிரி 3 செட்டு பண்ணுங்க என்னமோ கணக்கு சொல்லியிருந்தாங்களே. நமக்கு கேட்குறதுக்கு குழப்பமாக இருக்குது. அது ரொம்ப கஷ்டம்னு வந்து ஜெஃப்ரி சொன்னது, அப்புறம் முத்துவும் அது கஷ்டமாக இருந்தது, அருண் போய் கேள்வி கேட்டது எல்லாமே இருந்தபோது அதை வந்து மஞ்சள் வந்து கடைசி வரைக்கும் ஒத்துக்கலை. அவங்க முத்து பண்ணுன்னு சொன்னதுனால அவர் உடற்பயிற்சி பண்ணுவாருக்காக கொடுத்தேன்னு சொல்லி சொன்னாங்க. அதை வந்து உடற்பயிற்சி பண்ணுறாங்கன்னா கூட அவன் செத்துருவான், மூச்சு வாங்கி செத்துருவான், ஸ்டாமினா போயிடும். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து யோசிச்சிருக்கணும் நீங்கள். அது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே அது தப்புன்னு சொல்கிறாங்க. பட் மஞ்சரி மட்டும் அதை வந்து கடைசி வரைக்கும் ஒத்துக்கலை. நான் முத்துன்றதுனால தான் கொடுத்தேன், அதுவும் அவர் அவர் பண்ணனால தான் சொன்னேன், நான் சௌந்தர்யா கிட்ட கொடுத்துட்றாங்க. சௌந்தர்யா வந்து நான் வந்து அவர் பண்ண வேணான்னு சொன்னேன் சார், பண்ணான்னு சொன்னார், மேல் ஈகோ வீம்புக்கு பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. விஜய் சேதுபதி அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாக மஞ்சரியை வந்து கொஸ்டின் பண்ணி, உங்களுக்கு அது வந்து அவர் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்காக நீங்கள் கொடுத்துருவீங்களா, அப்படி கொடுக்குறது வந்து ஒருத்தரால் பண்ண முடியுமான்னு யோசிச்சு நீங்கள் பண்ணணும். இத்தனைக்கு அருண் சொல்கிறாரு, நிறைய பேர் சொல்கிறாங்க வர்ஷினி வந்து உங்ககிட்ட சொன்னாங்க, அருண்கிட்ட சொல்லி அருண் அதுக்கப்புறம் தான் வர்ஷினி சொன்னதால் தான் வந்து பார்க்குறாருனாங்க. பட் இங்கே வந்து வர்ஷினி பிளேட்டை மாற்றி பேசுகிறாங்க. அப்புறம் வந்து சௌந்தர்யா வந்து என்னென்னா நான் முத்து பண்ண வேணான்னு சொன்னேன் சார், பட் அவர் பண்ணிட்டுருக்காரு, அவர் வீம்புக்கு பண்ணுறாரு சார், அவர் வந்து ஒரு பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னாங்க. முத்துவு கேட்டது என்னென்னா இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தா அதோட பின்விளைவுகள் எப்படி இருக்குன்னு காட்டுறதுங்க சார், நான் அதை பண்ணுன்னு சொன்னார். ஆக்சுவலாக என்னென்னா நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப சிம்பிள். அதாவது உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க, கேர்ள்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பாய்ஸுக்கு வந்து டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா பாய்ஸாக அது பண்ண முடியும்னா பண்ண முடியும்னு சொல்லுங்கள், பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லுங்கள், தப்பு கிடையாது. இதில் என்ன இருக்குது? அதுக்காக அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வீம்புக்கு எடுத்து பண்ணுறதும் தப்பு தான். நீங்கள் அவங்க கொடுக்குறாங்கிறதுக்காக நீங்கள் வீம்புக்கு எடுத்து பண்ணால் நீங்கள் ஒரு பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அதை கொடுத்ததுக்காக வீம்புக்காக பண்ணி பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டு போய் பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணலாம். நீங்கள் பண்ணுற மாதிரி கொடுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக, அதாவது எக்ஸ்ட்ராடினரி இல்லை, இம்பாசிபிளான விஷயம் அப்படியே ஒருத்தனை வந்து மொத்தமாக அப்படியே படுகையாக அவங்க மூச்சு வாங்கி அப்படியே படுகிற அளவு நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அது தப்புன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். கோல்டாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால தான் கொஞ்சம் ரன்னிங் நோஸ் இருக்குது, அதனால கண்ணெல்லாம் ரொம்ப எரிச்சலாக இருக்குது. பட் ஸ்டில் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றத தான் நான் போட்டு பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் ரன்னிங் நோஸு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஐம் சாரி. ஸோ ஒரு டாஸ்க்கு சொல்கிறாங்கன்னா அந்த டாஸ்க்கு சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் பண்ணிடணும்னு அவசியம் கிடையாது. இதிலெல்லாம் ஈகோ பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. யார் டாஸ்க், கேர்ள்ஸ் வந்து பாய்ஸுக்கு டாஸ்க் கொடுத்தா என்ன,
பண்ண முடிஞ்சால் பண்ண போகிறோன்னு சொல்லுங்கள், பண்ண முடியலையா பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க, இல்லை எவ்வளோ பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஆகிட போகிறதில்ல. அதை வந்து கொஞ்சம் முத்துவும் வந்து அதை பண்ணிடணும். இவர் முத்து வந்து என்னென்னா அவங்க சொன்னது தப்புன்னு வந்து அது அவங்களுக்கு பின்விளைவுகள் எப்படி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுன்னு சொன்னதும் அதுவும் தேவையில்லை தான். மஞ்சரி வந்து அதை வந்து கடைசி வரைக்கும் முத்து நீண்டதெல்லாம் கொடுத்துன்னு சொன்னதும் தப்பு தான். மஞ்சரிக்கும் தெரியணும் இது வந்து இந்த மாதிரி ஒரு இம்பாசிபிளான டாஸ்க் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து வீம்புக்கு பண்ணான்றதுக்காக நம்ம வந்து அதுக்காக சாரி கேட்காம இருக்கணும். இல்லை சார் நான் கொடுக்க அவர் முடியலன்னு சொல்லி போயிடுவோம் சார். அதுக்கப்புறம் அவர் பண்ணல நான் என்ன சார் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. தன்னோட தப்பையும் அவங்க யாராக இருந்தாலுமே இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணுறோன்னா நம்மளோட தப்பை நம்ம ஒத்துக்கணும். அவன் ஒத்துக்கிறானோ ஒத்துக்கலையோ, அவன் ஒரு தப்பு பண்ணால் அவனோட தப்பாக ஒத்துக்கணும். நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ அதை அவங்க பண்ணுறல. அதனால் அதை விஜய் சேதுபதி கேட்டு ஏமா அவர் வந்து ஒத்துக்கினா கூட நீ வந்து டாஸ்க் கொடுத்துருக்கூடாதுங்களாம்மா, நீங்கள் ஏமா அப்படி தெரியும் உங்களுக்கு அவர் அப்படி தான் வீம்புக்கு பண்ணுறாங்க, நீங்களே ஏன் வீம்புக்கு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. கேட்கல. அதே மாதிரி என்னென்னா சாச்சனா விஷயத்தில் வந்து என்னென்னா சாச்சனா வந்து ஜெஃப்ரிக்கு வந்து 100 தோப்புக்காரனை கொடுத்தது. 100 தோப்புக்காரெலாம் யோசிச்சு பாருங்கள், யாராலும் பண்ண முடியுமா? ஒரு 10 பண்ணலாம், ஒரு 15 பண்ணலாம், 20 கூட பண்ணலாம். 20 தோப்புக்காரனை கூட கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி பண்ணால் கொஞ்சம் பண்ணிடலாம். 100ன்றது எப்படி? அப்போ வந்து சாச்சனா வந்து என்னென்னா ஓப்பனாக விஜய் சேதுபதிக்கிட்டே சாச்சனா சொல்கிறாங்க இந்த மாதிரி. விஜய் சேதுபதி ஒரு ஹோஸ்ட்டு, அவர் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி, அவ்வளோ பேர் மக்கள் பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் பேசுகிறாங்க. அவங்க சுத்தமாக சாச்சனா வந்து அப்படியே அந்த வேறு ஏதோ ஒரு மைண்டு எல்லாம் கொலாப்ஸ் ஆகி எங்கேயோ போயிட்டாங்களா என்னன்னு தெரில. அவங்க அவ்வளோ திமிராக, அவ்வளோ கோவமாக, அவ்வளோ வெறுப்போட, ஒரு எரிச்சலோட, அவ்வளோ கடுப்போட, அவ்வளோ கோவத்தின் உச்சியில் இருக்கிற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் சார் நான் வேணும்னே தான் கொடுத்தேன், அவன் என்னை வெறுப்பேற்றினா இரிட்டேட் பண்ணால், அவனை தேவையில்லாமல் இது பண்ணால் வெறுப்பேற்றினா நான் ட்ரிகர் ஆகிட்டேன், அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. மஞ்சரி என்னன்னா நான் அவங்க அவர் சொன்னால் நான் ட்ரிகர் ஆகிட்டேன் கொடுத்துட்டேன்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா, உங்களை அவங்க வந்து ஏதோ ஒரு கேள்வி கொண்டாங்கனால அவங்க நீங்கள் போட்டு வாண்டடாக அவங்கள போட்டு பனிஷ்மெண்ட் டாஸ்க்குன்ற பேர் பனிஷ்மெண்ட் கொடுத்தா அவங்களை வாண்டடாக நீங்கள் பழி வாங்கின மாதிரி தானே இருக்குது. அதை வேறு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க இவ்வளோ பேர் இருக்குது கேமராவில். இது எந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லை. அதை விஜய் சேதுபதி கேட்கணும். விஜய் சேதுபதி சாட்சினா கேள்வி கேட்டிருக்கணும். நீங்கள் வந்து ட்ரிகர் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறீங்களே, இது ட்ரிகர் ஆகிற இடமா இது? இல்லை எதுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அந்த வீட்டுக்கு? யாராவது ஒருத்தவங்கள சொன்னாங்கன்னா வெறுப்பாகி அவங்க மேலே திருப்பி வன்மத்தை கொட்டி அவனை வந்து பழி வாங்குறன்ற பேரில் பண்ணுறது தான் போயிருக்கீங்களா? நீங்கள் யாருன்னு காட்டுறது தானே வந்திருக்கீங்க. உங்களை எல்லோரும் அந்த வீட்டுக்குள்ளே அமிச்சு யார் வேணால் ஏதாவது பண்ணுங்கள், உங்களுக்கு கோவம் வச்சா அவனை டாஸ்க்குன்ற பேரில் அவனை சாவடிங்க அப்படின்னு சொன்னாங்களா? அவனை போட்டு அவனை தண்ணி குடிக்கிற அளவு, அவன் நாக்கெல்லாம் தள்ளி அவன் ஒத்துன்னு கீழே தரையில் விடுற அளவு டாஸ்க்குன்ற பேரில் பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்களா? அப்படி இல்லைல்ல. அது யாருமே அதை கேள்வி கேட்க மாட்டாங்க. வீட்டில் இருக்க கேர்ள்ஸும் அதை வந்து ஸ்டாப் பண்ணல, அப்புறம் பாய்ஸும் அதை பண்ணல. ஜெஃப்ரியும் அதை வந்து சொல்லிடணும். ஜெஃப்ரிக்கு வந்து 100 தோப்புக்காரன் கொடுத்தாங்கன்னா ஜெஃப்ரி வந்து என்னால் பண்ண முடியாது போன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அவள் தான் அதையே ஜெஃப்ரி வீம்பு பிடிச்சி பண்ணுறாரு. நீங்கள் ஒன்ஸ் வீம்பு பிடிச்சி பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அங்கே போய்ட்டு அவங்க சாரி சொல்ல நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அவங்க வந்து வாண்டடாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு, அவங்க உங்களை பழி வாங்கணும் கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு, நீங்கள் அதுக்காகவே ஒரு கோவத்தில் நீங்கள் வந்து அதை பண்ணிட்டீங்களா முடிச்சிட்டிங்களா அதோடு விட்டுறணும். நாளைக்கு யாராவது கேள்வி கேட்டாலோ, வீட்டிலேருந்து விஜய் சேதுபதி கேள்வி கேட்டாலோ அதுக்கு நீங்கள் வந்து இதுவே பண்ணக்கூடாது. ஜஸ்டிஃபிகேஷனோ இல்லை வந்து அவங்க சாரி சொல்கிறாங்களா, சாரி சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அழுதாங்கன்னா போய் கேள்வி கேட்கலாம் நீங்கள் பண்ணாதீங்க சார். அவங்க வந்து திமிரு பிடிச்சி அவங்க ட்ரிகராகி எனக்கு அந்த இதை கொடுத்தாங்க சார். அவங்க பர்சனலாக எடுத்துக்கிட்டு அதை வந்து ட்ரிகராகி எனக்கு கொடுத்தாங்க டாஸ்க்கை. நான் வந்து சரி அவங்க பர்சனலாக எடுத்து ட்ரிகராகி அவங்க கொடுக்கும்போது எனக்கும் கடுப்பு வந்துச்சு. சரி நீ கொடுத்துட்டல, நான் எதுக்கு உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும், நான் பண்ணுறேன்னு சொல்லி நான் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க சாரி கேட்டாலும் சரி சாரி கேட்டாலும் சரி எனக்கு ஒன்றும் இல்லை சார். கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க யோசிச்சிருக்கணும், கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க யோசிக்கல, அவங்க கொடுத்துட்டாங்க நான் பண்ணிட்டேன் சார், அது அவ்வளோதான் சார் எனக்கு கமெண்ட்டுன்னு சொல்லி விட்டுறணும். நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க ட்ரிகர் ஆகி கொடுத்தாலும் நீங்கள் அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடணும். அவங்க ட்ரிகர் ஆகி கொடுப்பாங்க, அவங்களுக்கு கடுப்பு வரும், அவங்களுக்கு 1008 கடுப்பு வரும் யோசனை, அதுக்காக அவங்க 1008 டாஸ்க் கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணி நிற்பீங்களா? உங்களுக்கு ஏன் அதை வந்து ஒரு கேர்ள்ஸ் டீம் வந்து பாய்ஸ் டீம் கிட்ட சொன்னால் ஒரு டாஸ்க் கொடுத்தா முடிஞ்சால் பண்ணுங்கள், பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க, இல்லை எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள். நீங்களும் வந்து என்னென்னா அவங்க ட்ரிகர் ஆகி கொடுக்குறாங்க அதுக்காக நான் வாண்டடாக பண்ணுவேன் அப்படி நீங்களும் பண்ணாதீங்க, அதுவும் தப்பு தான். ஓகே, அப்படி நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கேர்ள்ஸும் அதை வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து இவங்க பாய்ஸ் டீம் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாங்க பேசுகிறாங்க, அவங்க இந்த சைடு இருந்தபோது அவங்க டாஸ்க் கொடுத்தாங்க, நீங்கள் அந்த கோவத்தில் பர்சனலாக எடுத்து அந்த மனசுக்குள்ளே வச்சுட்டு சாச்சா வந்து இரிட்டேட் ஆனால் நான் வாண்டடாக வேணும்னு தான் சொன்னது மிகப்பெரிய தப்பு. அது எந்த விதத்துலையுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் போய் சாட்சி நான் அழுதாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து தெரியாமல் சொல்கிறேன் சாரி சொன்னாலும் சரி, அவங்க விஜய் சேதுபதி அவர்கிட்டே வந்து என்னென்னா எடுத்தறிஞ்சு பேசுகிறாங்க, எகிரி பேசுகிறாங்க, அவர் சொல்கிறதே மதிக்க மாட்டுறாங்க. அங்கே பொறுமையே கிடையாது. ஒரு ஹோஸ்ட்டுக்கிட்ட இவ்வளோ மக்கள் பார்க்குறாங்க, இவ்வளோ கேமரா இருக்குது, அவங்க வீட்டில் பார்ப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை நாளைக்கு அவங்களாம் போய்ட்டு வீட்டில் போய்ட்டு அந்த எபிசோட் அவங்க பார்க்கும்போது அவங்க சாட்சினா வெளில போய்ட்டு இந்த எபிசோட் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது கடுப்பாக இருக்குன்னா இவ்வளோ கேவலமாக நம்ம பிஹேவ் பண்ணியிருக்கோன்னு.
ஒரு பொறுமை இல்லை. ஆமாம் சார் எனக்கு கோவம் வந்துச்சு சார், அதனால தான் நான் ட்ரிகராகி வாண்டடாக கொடுத்தேன்னு சொல்கிறதுன்றது வந்து ரொம்ப இம்மெச்சூரிட்டி அண்டு அது வந்து ரொம்ப நல்லா இல்லை. அதை விஜய் சேதுபதி கேள்வி கேட்டிருக்கணும். அதை விஜய் சேதுபதி கேள்வி கேட்டு அவங்க நீ ட்ரிகர் ஆகி கொடுத்ததுன்னு சொல்கிறது தப்பு தாம்மா. நீ வந்து அவர் வந்து என்னென்னா அவர் சொல்கிறாங்க, நீ அவர் அப்படி சொல்கிறாங்க, நீ ஏமா உன்னோட ஸ்டாண்டர்டை குறைச்சிக்கிற? உனக்குன்னு ஒரு பக்கம் இருக்குல்ல, உனக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல, நீ அதை பார்த்து பண்ணல அப்படின்னு சொல்லணும். பவித்ராவாக வந்து தடுத்து நிறுத்தலை, சௌந்தர்யாவும் நிறுத்தலை, இவ்வளோ பேசுகிற ஆனந்தி அதை வந்து கேள்வி கேட்கல, இவ்வளோ பேசுகிற மஞ்சரி கேள்வி கேட்கல, யாருமே கேள்வி கேட்கல. ஜெஃப்ரி கால் வச்சது தான் மிச்சம். ஜெஃப்ரி அதை பண்ணி அப்புறம் ஜெஃப்ரி சொல்கிறார் இந்த மாதிரி அவரால் முன்ன மாதிரி ரன்னிங் பண்ணுற மாதிரி பண்ண முடியலன்றது. நாளைக்கு ஜெஃப்ரிக்கு அது ஏதாவது ஒரு மசில் டேர் ஆகி இல்லை ஏதாவது காலில் கீழே ஏதாவது கிராம்ப் வந்து இல்லை ஏதாவது பெயின் கீன் வந்துன்னா அது யார் பொறுப்பாங்க? தப்பு இல்லை இதெல்லாம். நம்ம இன்னொருத்தங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, ஒன்றத்தை வருத்தப்படக்கூடாது. அதை விஜய் சேதுபதி கேள்வி கேட்டுக்கணும், அந்த கேள்வி கேட்கல. இதுதான் இன்றைக்கி எபிசோடில் ஃபுல்லாகவே இதுதான் மெயினாக வந்தது. இது ஃபுல்லாக அவங்க கேட்டாங்க. அப்புறம் வந்து என்னென்னா மஞ்சரியோட டாஸ்க், மஞ்சரியோட கேப்டன்சி பற்றி பேசினாங்க. அந்த மஞ்சரியோட கேப்டன்சி வரும்போது என்னாச்சுன்னா, இந்த மஞ்சரி வந்து தளபதியாகவும் இருந்தாங்க, அதே நேரத்தில் கேப்டனாகவும் இருந்தாங்கன்னு சொல்லி ரயான் வந்து சொன்னார். அது வந்து மஞ்சரி வந்து என்னென்னா அவங்க வந்து எந்த ஒரு பாயிண்ட்டையுமே அவங்க ஒத்துக்கல. மஞ்சரி வந்து இந்த கோடை கிராஸ் பண்ணது, அப்புறம் டாஸ்க்குன்னு வரும்போது என்னென்னா அவங்க திடீர்னு கேப்டன் ஆகிட்டு அவங்க கேர்ள்ஸ் டீமுக்கு ஃபேவரான டாஸ்க்கை மட்டும் அவங்க வந்து டாஸ்க்காக இருக்கணும்னு சொல்லிக்கினாங்க. பட் பாய்ஸுக்கு ஃபேவராக இருக்க டாஸ்க்குன்னு வரும்போது அவங்க கேப்டனாக தளபதியாக இருந்தேன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு கிராஸ் பண்ணி போனப்போ இந்த நாட்டிலேருந்து நாட்டுக்கு வந்து தளபதியாக போனேன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க கேப்டனாக போனேன்னு சொல்லி 1008 குழப்புன்னு குழப்பி மஞ்சரி ஒரு மாதிரி அதை குழப்பி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து பண்ணாங்க. அது வந்து விஜய் சேதுபதி கேள்வி கேட்டு கட்சியில் விஜய் சேதுபதியே கடுப்பிட்டார். அவர் என்னென்னா, அட போங்கம்மா, நீங்கள் என்னம்மா ஒன்று எங்கே சுற்றினாலும் நீங்கள் வந்து நீங்கள் அதை உங்கள் சைடு ஒரு மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் அதை தப்பாக பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கவே மாட்டீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்டார். அது வந்து என்னென்னா மஞ்சரி கட்சி வரைக்கும் அதை வந்து சுற்றி தான் விட்டுருந்தாங்க. அதாவது அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா மற்றவங்க மேலேயே பழிய போட்டுருக்காங்க. அவங்க மேலே பழியே இல்லாத மாதிரி, அவங்க மேலே தப்பே இல்லாத மாதிரி, அவங்க மிஸ்டேக்கே பண்ணாத மாதிரி. இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னா, எல்லா ஹவுஸ்மேட்ஸும் என்னென்னா இமேஜ் கான்ஷியஸாக இருக்கிறாங்க. அதாவது தன் மேலே ஒரு தப்பான இமேஜ் வந்துடக்கூடாது, தான் தப்பு பண்ணோன்னு ஒத்துக்கூடாதுன்னு சொல்லி கேர்ள்ஸ் டீமில் இருக்கிறாங்க. மற்றவங்க மேலேயே ப்ளேம் போடுறாங்க. மற்றவங்க மேலே அது வந்து அவங்க தான் தப்பு பண்ணாங்க. அது அப்படி பண்ண என்ன ஆகுதுன்னா, கட்சி வரைக்கும் என்னென்னா அது வந்து மக்களுக்கு தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியும், எபிசோட் பார்க்குறவங்களுக்கு தெரியும் யார் மேலே தப்பு இருக்குன்னு. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க இமேஜ் வைக்க போகிறாங்க. நீங்கள் வந்து பூனை கண்ணை முன்னே உலகம் இருந்ததாக நீங்கள் நினச்சி பண்ணுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணது வந்து ஆனால் மஞ்சள் சொன்னால் அந்த நேரத்தில் ட்ரிகர் ஆகி தான் நான் வந்து முத்துக்கு டாஸ்க் கொடுத்தேன், நான் ட்ரிகர் ஆகிட்டேன், அந்த கோவத்தில் தான் நான் பண்ணேன் அப்படின்றாங்க. எல்லாத்துமே ட்ரிகர் ஆகிட்டேன் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அது ட்ரிகர் ஆகி பண்ணக்கூடாது தான் அந்த பக்குவம் இருக்குது. அதுதான் மெச்சூரிட்டி, அதுதான் ஒரு பகுத்தறிவு, அதுதான் நம்மளோட ஒரு புரிதல் அப்படின்னு ஒரு இருக்குது. அதுதான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் மெச்சூரிட்டின்னு. அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் எனக்கு வந்து கோவம், என்னை ட்ரிகர் பண்ணிட்டாங்க, கோவம் வச்சு நான் என்ன வேணால் பண்ணுவேன், என்ன வேணால் பேசுவேன், என்ன வேணால் சொல்லுவேன்னா அது எப்படி? அது கரெக்ட் இல்லைல்ல. அதை விஜய் சேதுபதி ஒன்றும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அழுத்தி கேட்டிருக்கணும். அவர் வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தோணுதுன்றதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுற முடியாதுல்ல, அது இன்னொருத்தர் காயப்படுத்து இன்னொருத்தர் அஃபெக்ட் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். அதை வந்து விஜய் சேதுபதி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கேட்டிருக்கலாம். பட் அது வந்து மஞ்சரி வந்து கட்சிக்கும் ஒத்துக்கலை. ஸோ அதோட அதை அவர் முடிச்சிட்டாரு. அப்புறம் மற்றபடி என்னென்னா, இந்த இது எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது ஆக்சுவலாக என்னென்னா, இவங்க வந்து ட்ரூத் ஆர் டேர் ஆடிருந்தாங்க இந்த டீமில். அப்போ வந்து ட்ரூத் ஆர் டேரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மெயினாக வந்து என்னென்னா ட்ரூத் ஆர் டேர் கேட்கும்போது என்னென்னா மெயினாக அந்த டாஸ்க் அவங்க வச்சது வந்து தர்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும் இருக்கிற அந்த லவ் போர்ஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது தான்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதை மட்டும் தான் அவங்க பேசியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, அவங்க லவ் பண்ணுறதுலாம் நமக்கு தேவையில்லாத விஷயம், அது அவங்க விருப்பம். பட் ஆனால் ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஹவுஸ்மேட்ஸில் இருக்கிற ஒரு பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணுற கண்டஸ்டண்ட்டாக வந்து தர்ஷிகா வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஃபஸ்ட்டு 2-3 வாரத்தில் இருந்தாங்க. ஏன்னா எல்லா டாஸ்க்கும் போய் இன்வால்வ் பண்ணி டாஸ்க் வின் பண்ணுறது, ஃபோக்கஸ்டாக இருக்கிறது, அந்த டாஸ்க்கை வின் பண்ணணும், இந்த கண்டஸ்டண்ட்டாக இருந்து நான் அந்த டைட்டில் அடிக்கணும், நான் வந்து ஒரு பெரிய லெவலில் கெரியரை டெவலப் பண்ணணும் தான் வந்தாங்க. அப்போ தான் பண்ணிட்டுருந்தாங்க. பட் அவங்க வந்து எப்போ இந்த விஷால் அப்படின்ற ஒரு அந்த லவ் கேமு, அந்த லவ் விஷயம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போனாங்களோ, விழுந்தாங்களோ, ஒரு கண்டஸ்டண்ட்டாக அவங்களோட கேம் டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு. இப்போ அவங்க வந்து டோட்டலாக அவுட் கேம்லேருந்து. இன்னொரு 2-3 வாரம் இருப்பாங்களா இல்லை தெரில. திடீர்னு பார்த்தா எவிக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு அவள் தான் இனிமேல் பிக் பாஸ் வீட்டில் அவங்களுக்கு வந்து திருப்பி அவங்களால எதாவது பண்ண முடியுமா, திருப்பி எதாவது கண்டஸ்டண்ட் அவங்க எதாவது பண்ண முடியுமா தெரில. அது விஷாலுக்கும் அவங்களுக்குமே ஏதாவது அவங்க 2 பேரும் பேசி நம்ம கேமை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், கேமை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்து பண்ணாங்கன்னா
கண்டஸ்டண்ட்டாக அவங்களுக்கு வரும், இல்லைனா அவங்க கண்டஸ்டண்ட்டாக ஒன்றும் பண்ண போதில்ல. பட் அது விஷால் வந்து ரொம்ப விவரமாக அவர் ஆடி அவர் கண்டிப்பாக பல வாரம் வந்து போய் அவர் இதை நல்லா யூஸ் பண்ணி அவர் கரெக்டாக வந்து ஃபைனல் வீக் வரைக்கும் வரதுக்கான ஏதோ ஒரு முயற்சி பண்ணி வந்துடுவார். பட் தர்ஷிகா அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் ராணவ் வந்து தேவையில்லாத ஒரு லவ் கண்டென்ட்னு சொல்லி போய் பவித்ரா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம், நான் உங்களை லவ் பண்ணுற மாதிரி, உங்கள் பின்னாடி சுற்றுற மாதிரி, உங்களை ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி, உங்களை அப்படியே எனக்கு பிடிக்குன்ற மாதிரி நான் ஒன்று பண்ணிகிட்ருக்கிறேன். அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும், வீட்டில் இருக்கிறதுக்கும் அது நல்லாயிருக்கும், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கும், நம்ம கண்டென்ட்டாக வந்து கொடுக்கலான்னு சொல்லி ராணவ் வந்து பவித்ரா கிட்ட பேசி சொல்கிறாரு. அது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே தெரியும். ஆனால் நம்மளோட பாயிண்ட் என்னென்னா, கண்டென்ட்டு இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா? இப்படி தான் நீங்கள் கண்டென்ட் கொடுப்பீங்களா? கண்டென்ட் கொடுக்குறதுக்கு வேறு பாயிண்ட்டே உங்களுக்கு தெரியல ராணவ். என்ன இது? இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா? நான் பின்னாடி சுற்றுற மாதிரி சுற்றுறேன், அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், இதெல்லாம் ஒரு கண்டென்ட். இது யார் ரசிப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? யார் ரசிக்க மாட்டாங்க. உங்களோட இம்மெச்சூரிட்டி தான் நீங்கள் காட்டுறீங்க. கண்டென்ட் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களை பற்றி உங்களுக்கு இருக்கிற பொட்டென்ஷியல் டேலண்ட் எதாவது காட்டுங்க. வீட்டில் வந்து டாஸ்க் பண்ணும்போது உங்களோட பொட்டென்ஷியலை காட்டுங்க. இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா அதில் நீங்கள் இன்வால்வ் ஆகி உங்களோட கருத்தை சொல்லுங்கள், உங்களோட பாயிண்ட்டை சொல்லுங்கள். அது எது கரெக்டு தப்புன்னு சொல்லி பேசுங்க, நியாயம் தர்மம் பேசுங்க. வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனைகளை எப்படியா சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள். யாராவது ப்ராப்ளம்னா அது என்ன பிரச்சனை பார்த்து அதில் என்ன யார் மேலே கரெக்ட் இருக்குது, யார் மேலே தப்பு இருக்குன்னு அதை பேசுங்க. அந்த பாயிண்ட்டை வீக்கெண்டில் விஜய் சேதுபதி வரும்போது கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணுறதை விட்டீங்க. அதை விட்டு நான் கண்டென்ட் பண்ணுறேன்னு சொல்லி பவித்ரா கிட்டே போய் சொல்கிறீங்க, நான் அவங்கள வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் வந்து சும்மா கண்டென்ட்டுக்காக தான் பண்ணுறேன், நான் அவங்கள ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி சுற்றுவேன் அப்படின்னு சொன்னால் என்ன கதை இது? இதெல்லாம் இந்த சீசனில் வந்து எல்லா கண்டஸ்டண்ட்டுமே பயங்கர குப்பையான கண்டஸ்டண்ட்டாக தான் தூக்கி போட்டிருக்காங்க. என்ன இவங்க வந்து இன்டர்வியூ பண்ணாங்க, என்ன பேசிஸில் எடுத்தாங்க தெரியல. எல்லாருக்கும் சும்மா அப்படியே இந்த ரெஃபரன்ஸு, இந்த இன்ஃப்ளூயன்ஸு, இந்த சீரியல், இந்த சேனல் இன்ஃப்ளூயன்ஸ், இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே அப்படியே வரவங்க போகிறவங்களாம் தூக்கி உள்ளே போட்டால் இதான் நடக்கும். ஒரு கண்டென்ட்டோட சீரியல் இப்போ ரியாவெலாம் உள்ளே வச்சுருக்கலாம். ரியாவெலாம் நல்ல கண்டஸ்டண்ட்டு, நிஜமாக ஆடணும், ப்ரூவ் பண்ணணும், அவங்கள தூக்கி வெளில வச்சாச்சு. கண்டென்ட் கொடுத்து ஒரு கேமை சீரியஸாக ஆடுற ஒரு ஆளை நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா கொஞ்சம் கண்டென்ட் வரும். இல்லைனா இந்த மாதிரி தான் லவ் கேம் வந்து நம்ம வந்து ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவோம், அப்புறம் டாஸ்க்குன்ற பேரில் பனிஷ்மெண்ட்டு கொடுப்போம் அப்படின்றது தான் இருக்குமே தவிர வேறு எதுவுமே இருக்காது. இந்த சீசனில் இதுதான் சுத்தமாக நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த சத்யா வந்து விஜய் சேதுபதி கேள்வி கேட்டது. ஆக்சுவலாக பார்க்கும்போது சத்யா வந்து ஆக்சுவலாக பயங்கர டம்மி பீஸாக போயிட்டு அவர் சிவாவை போய் சொல்கிறாரு, நீ வந்து சிவா நீ எதுக்கு வீட்டில் வந்திருக்க, இவ்வளோ டம்மியாக இருக்க, ஏதாவது ஒன்று பண்ணு, நீ வந்து பிரயோஜனமாக பண்ணுன்னு சொல்லி சத்யா சிவாவை சொல்கிறாரு. சிவாவை ஒன்றும் லேசப்பட்ட ஆள் இல்லை, அவர் டம்மியாக தான் பண்ணிருக்காரு. அவர் வந்து எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அவருக்கு தெரியாத மாதிரி. இன்றைக்கி வந்து இந்த சீசனில் 7 சீசனோட 8ஆம் சீசன் என்ன ஸ்பெஷலாக இருக்குதுன்னு கேட்டால், நான் நிறைய பாத்திரத்தை கழுவினேன், இந்த வீட்டில் நிறைய சாப்பிட்றது கிடைக்குது, மெனு சொல்லின்னு இருக்கிறாரு. அதான் விஜய் சேதுபதி பிடிச்சி நல்லா கலாய்ச்சி விட்டார். அடுத்த ஜனவரி பிப்ரவரியில் வந்து பிக் பாஸ் முடிஞ்சோடனே பிக் பாஸ் ஹோட்டல் ஒன்று அனுப்பேன், அதோட மெனு தான் அவர் சொல்லியிருக்காரு. இவ்வளோ தூரம் கலாய்ச்ச அப்புறம் கூட சிவாக்கு அந்த சீரியஸ்னஸ் சொல்லி இந்த வாட்டி என்ன தெரியல, இந்த சீசனில் இருக்க கண்டஸ்டன்ஸ் யாருக்குமே வந்து கொஞ்சம் ஒரு தனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஒரு தன்மானம் இருக்குது. நம்ம வந்து நம்மளை வந்து நல்லபடியாக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்லாம் எல்லாருமே வந்து ரொம்ப கிரிஞ்சாகவும் சரி, ரொம்ப ஒரு கேஷுவலாக, ரொம்ப அசால்ட்டாக அவங்களை கலாய்ச்சாலும் அந்த பரவாயில்லன்னு சொல்லி அப்படியே தொடச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்கிறாங்க. அதுதான் சிவா பண்ணியிருந்தார். சத்யாவை தான் பண்ணார். சத்யாவை எல்லாம் போட்டு கலாய்க்கிறாங்க, எதாவது பேசியான்றாங்க. அவர் பேச மாட்டார். இவர் போய் முத்துவை சொன்னார், முத்து ஏயா ரொம்ப பேசுகிற, நீ விட்டா மற்றவங்கள பேச முடியாதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் பேசவே மாட்டீங்க, விஜய் சேதுபதி கேட்குறது தான் பேசுங்கன்னா என்ன பேசுறது தெரிலன்றீங்க, அப்படி ஜாலியாக அவங்க டைம் பாஸ் பண்ணிட்டுருக்கீங்க. செம்ம லக்கு. ஆனால் இந்த சீசன் 8 வந்து எல்லா கண்டஸ்டன்ஸுமே உச்சபட்ச சுக்கர திசை தான். செம்ம லக்கு. ஒன்றுமே பண்ணாமல் 7 வாரத்தை ஓட்டியாச்சு. அவ்வளோதான். இப்போ இன்னும் 2-3 வாரம் ஓட்ட 10 வாரம் ஒன்றுமே பண்ணாமல் செம்மையாக ஓட்டுனது இந்த சீசன் மட்டும்தான். பரவாயில்ல, இப்படியும் சில சீசன்ஸ் வரும். எல்லா சீசனுமே வந்து கரெக்டாக டஃப்பாக இருந்துட்டா இப்படி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் மொத்தமாக நடுவில் ஒரு சீசனை காணும்னு சொல்லி ஒரு சீசன் வந்தால் தானே நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் இந்த சீசனு. ஸோ அதான் சத்யா பண்ணேன். அப்புறம் எல்லா எபிசோடெலாம் முடிஞ்ச அப்புறம் என்னென்னா, அருண் வந்து ஆக்சுவலாக உள்ளே வந்து ரஞ்சித் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி முத்துக்கும் மஞ்சரிக்கும் அந்த பிரச்சனை இருக்குல்ல, அந்த பர்பி டாஸ்க் கொடுத்த பிரச்சனை, அதுக்கு வந்து அருண் தான் வந்து முத்துக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசி அவர் பண்ணார். பட் ஆனால் என்னென்னா, அங்கே வந்து விஜய் சேதுபதி அவர்கிட்ட பேசி முடிச்சப்பறம் மஞ்சரி கிட்ட வந்து முத்து வந்து என்னென்னா, மஞ்சரி வந்து அருண் முத்து நான் அவன் ஃப்ரெண்டுன்னு தானே உனக்கு கொடுத்தேன், இது எவ்வளோ சீரியஸாக போச்சு பாருங்கன்னு. இவர் முத்து வந்துன்னா சரி பரவாயில்ல விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவர் வந்து பேசி சால்வ் பண்ணிட்டு பரவாயில்ல ஃப்ரெண்டுன்னு தான் கொடுத்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி போயிட்டார். ஆனால் அதுக்காக தான் அருண் சப்போர்ட் பண்ணி பேசி அருணுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையாகி அதில் வந்து மஞ்சரி வந்து கடுப்பாகி அருண் மேலே வந்து எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்து இன்றைக்கி விஜய் சேதுபதி கூப்பிட்டு கேட்குற அளவு வந்திருக்கு. அப்போ முத்து வந்து என்னென்னா,
அதுக்கு தான் அருண் வந்து என்னென்னா முத்து வந்து சரியான டப்புக்கு டப்பான்னு சொல்லி சொல்கிறாரு. ஆக்சுவலாக பார்க்க போனால் முத்து வந்து என்னென்னா ஒரு விஷயத்தில் வந்து ஒரு சைடு எடுக்கிறத தெரிஞ்சுக்கணும். யார் கரெக்டு யார் தப்புன்ற சைடு எடுக்க தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா அதை ஒரு பிரச்சனையே பண்ணக்கூடாது. அவ்வளோதான். அந்த பிரச்சனையை அங்கேயே சால்வ் பண்ணி விட்டு விடுங்கன்னு சொல்லிடணும். ஆனால் அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு. முத்து வந்து என்னென்னா மஞ்சரி இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்தா அதோட பின்விளைவுகள் என்ன இருக்குன்னு கான்சிக்வன்சஸ் தெரியணுன்றதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்தை வீம்புக்கு பிடிச்சி டாஸ்க் பண்ணன்னு சொன்னார். அப்புறம் அருண் போய் அதனால தான் அருண் வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசி மஞ்சரி பண்ண தப்புன்னு சொல்லி பேசி ஒரு கேப்டனாக பேசினார். இங்கே வந்து விஜய் சேதுபதி கேட்கும்போது அருண் முத்து அதான் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து மஞ்சரிக்கிட்ட வந்து சரி பரவாயில்ல நீங்கள் ஃப்ரெண்டாக தான் கொடுத்தீங்க, பரவாயில்ல சால்வ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு விட்டுட்டார். அப்படி விட்றதா இருந்ததுன்னா எதுக்கு அங்கே வந்து ஒரு கேப்டனாக நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் நீங்கள் கொடுக்கும்போது அது கரெக்டாக கொடுக்கலாம். அது ஒரு பின்விளைவுகள் வருன்றக்காக நான் பண்ண நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அதை சொல்லக்கூடாது. நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க, மஞ்சரி பண்ணது தப்பு, அப்படி அப்படி ஒரு டாஸ்க்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தெரியணும்னு நீங்கள் பண்ணிவிட்டு இங்கே வந்து விஜய் சேதுபதியில் கேட்டு முடிச்சோன்னு முத்து நீ ஃப்ரெண்டுனால கொடுத்தனோன்னு பரவாயில்ல. ஆமாம் அதுக்காக தான் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போது நீங்களே என்ன பண்ணுறீங்க, தோசையை திருப்பி போடுறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களை நம்பி யார் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? உங்களை நம்பி நாளைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லி யார் எப்படி எடுத்துக்க முடியும்? அது நம்ம எடுத்துக்க முடியாது இல்லை, அதை நம்ம சொல்ல முடியாது இல்லை, அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்ல. அதுதான் வந்து முத்து பண்ணக்கூடாது. முத்து வந்து கொஞ்சம் விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அது வந்து முத்து வந்து கொஞ்சம் அந்த இடத்துல லூஸ் ஆகிட்டார். அப்புறம் சாச்சனா விஷயத்துலேயே வந்து என்னென்னா ஜெஃப்ரிக்கும் ஹர்ட் ஆகிருக்கு. ஜெஃப்ரிக்கு அவ்வளோ வலி வந்திருக்கு, அவருக்கும் ஹர்ட் ஆகிருக்கும் போது அந்த ஜெஃப்ரியோட விஷயங்களையும் போய் சாச்சனா கிட்ட வந்து ஜெஃப்ரியும் சாச்சனா வந்து பேசி சால்வ் பண்ணிக்கிற விஷயம். ஓகே, சாச்சனா கூட்டம் சொல்லி முத்து போய் சாச்சனா கொஞ்சம் அழுதான்னு சொல்லி கன்சோல் பண்ணுறாரு. அது ஒன்றும் ஓகே, ஒரு அண்ணனாக போய் அவர் பண்ணுறாரு. பட் அதே நேரத்தில் இருந்தாலும் சாச்சனா பண்ண தப்பையும் அவர் சொல்லணும். சாச்சனா நீ அப்படி பண்ணும்போது ஜெஃப்ரிக்கு அவ்வளோ தூரம் வலிச்சிருக்கணும், நீ கொஞ்சம் யோசித்து பண்ணணும். உனக்கு இருக்கிற கோவம் கடுப்புன்னு சொல்லி நீ பண்ணனா அது மட்டும் கரெக்ட் இல்லை. நீ வந்து என்னென்னா அந்த கோவம் கடுப்பு வந்தால் கூட நீ அதுக்காக நீ எப்படி ரியாக்ட் பண்ணுறது கொஞ்சம் யோசித்து பண்ணணும். அவனுக்கு அது வந்து வலிச்சிருக்கும்ல, அவனும் ஒரு ஹவுஸ்மேட் தானே, அவனும் சின்ன பையன் தானே, அவனுக்கு வந்து நீ இருக்கிற கடுப்பு அவன் மேலே காட்டினேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கணும். அதை முத்து சொல்லலை, கன்சோல் மட்டும் பண்ணுறாரு. கன்சோல் மட்டும் பண்ணிட்டு சரி அழாத அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு பண்ண தப்பே அது புரியாது இல்லை. திருப்பி அதே தப்பு பண்ண தப்பு இல்லைன்னு தானே அவங்க நினைப்பாங்க. திருப்பி என்ன வருதுன்னா ஜெஃப்ரி வந்து நான் கொடுக்குறேன், அவன் ஏன் பண்ணான், அவன் பண்ணாமல் இருந்துருக்கலாம்ல, அவன் வந்து முடியாதுன்னு சொல்லலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் முடியாதுன்னு சொன்னதும் அவனோட தப்பு தான், ஒத்துக்கிறோம். நீங்கள் கொடுத்ததும் தப்பு தானே, அதை நீங்கள் ஒத்துக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி கொடுக்காதீங்க, அது வந்து கரெக்டு. இதை முத்து சொல்லணும், இதை முத்து சொல்லலை. ஸோ அதனால தான் அருண் வந்து அது வந்து முத்து டபுள் ஸ்டாண்டர்ட்னு சொன்னார். ஸோ அது முத்துவும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணும். ஸோ இதுதான். ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்தது. முடிஞ்சளவு கிறிஸ்பாக கம்மி பண்ணி டக்குன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கு யார் எவிக்ட் ஆவாருன்னு பார்ப்போம். அண்டு நாளைக்கு வந்து டே 14 இன்டர்வியூ. ஸோ நாளைக்கு யார் எவிக்ட் ஆகிறாங்க, நாளைக்கு மற்ற இஷ்யூஸ்லாம் விஜய் சேதுபதி எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர், பெஸ்ட்டு பெர்ஃபார்மரு, அப்புறம் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் கொடுத்த டாஸ்க்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை பற்றிலாம் பேசுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நம்ம நாளைக்கு டே 14 ரிவ்யூவில் நம்ம பார்ப்போம். ஸோ மீண்டும் ஒரு ரிவ்யூவில் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். எல்லாருக்குமே மிக்க நன்றி.